ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் கறி ஒன்று செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல் நீங்கள் இன்றைத்தான் என்னோடய வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கனுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். 4-5 சின்ன துண்டு கருவாப்பட்டை, 3 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு யாதி பத்திரி, ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு சட்டியில் போட்டு நாங்கள் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுக்கொண்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். ட்ரை ரோஸ்ட் பண்ணினது பிறகு இதை பொடி பண்ணி எடுக்கணும். அடுத்து என்ன செய்வதுன்னு பார்ப்போம். மண் சட்டியில் சிக்கன் கறி செய்ய போகிறேன். அதுக்கு அடுப்பில் ஒரு மண் சட்டியை வச்சுருக்கிறேன். சட்டி சூடாகினது பிறகு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் சூடாகினதுக்கு பிறகு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு நெட்டு கருவேப்பிலை, 4-5 துண்டு ரம்பையில் சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாசனை போகும் வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். இப்போ இந்த மாதிரி தக்காளி பழம் மசிஞ்சு வதங்கி வந்ததுக்கு பிறகு நான் ஆரம்பத்தில் வறுத்தெடுத்த மசாலாவை பவுடராக்கி எடுத்துருக்கிறேன். அதிலிருந்து 3/4 டேபிள் ஸ்பூன் மசாலா பொடி ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை கூட்டியோ குறைச்சி கொள்ளலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எப்பயும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுற நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணணும். மண் சட்டி எண்ணெய் வடிவா இன்னும் ஹீட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கட்டி தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த கறி தயிர் ஆட் பண்ணி செய்கிறதால ருசி அதிகமாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு 1/2 கிலோ சிக்கனை உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வடிவாக கழுவி எடுத்துருக்கிறேன். சிக்கன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ சிக்கன் ஆட் பண்ணதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுவோம். மசாலா எல்லாம் சிக்கனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நாங்கள் சமைக்கிற சமையல் நல்ல பொறுமையாக டைம் கொடுத்து செஞ்சால் தான் இந்த சமையலுமே நல்ல ருசியாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு மூடி போட்டு சிக்கனை வேக வைப்போம். சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியே வரும் வரையும். இப்போ சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. பாருங்கள் சிக்கனில் எவ்வளோ தண்ணி இருக்குண்டு. இந்த கறிக்கு நாங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணக்கூடாது. தயிர் ஆட் பண்ணுற வடிவாக தேங்காய் பால் ஆட் பண்ணினா அதில் ருசியே மாறி போயிடும். இப்போ மிக்ஸ் பண்ணினது பிறகு எங்களுக்கு எந்தளவு குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி தான் ஆட் பண்ணணும். நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் 1/2 கப் தண்ணி தான் ஆட் பண்ணினேன். உங்களுக்கு குழம்பு தண்ணியாக விடமுண்டா தண்ணியை அதிகமாக ஆட் பண்ணுங்கள். நான் மீடியம் கிரேவியை தான் எடுத்துருக்கிறேன். மறுபடியும் மூடி போட்டு சிக்கனை வேக வைப்போம். இப்போ சிக்கன் நல்லா வெந்து கொண்டு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணினா நல்ல ருசியாக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறேன். நாங்கள் தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறோம், தயிர் ஆட் பண்ணியிருக்கிறோம். புளியை பார்த்து தான் ஆட் பண்ணணும். நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணினோம்னா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்தேன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற நல்ல உள்ளங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.